இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்க கூட இருக்கிறார். அவர் கூட நடப்பதுன்னா பெரிய சந்தோஷம் தானே. இயேசுவோட நடக்கிறீங்களா? வெறுமனே வாக்கு ஜீசஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்களோ? காலையில எழும்பி வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், இயேசுவோட நீங்க நடக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அப்படி ஆண்டவரோட நடந்தாதான் அவர் பேசுகிற வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும். உண்மையா அவரை தேடணும், முழு இருதயத்தோட தேடணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. எங்க இந்த மாதிரி அழகான இடம்லாம் பாக்குறீங்களா? நான் சொன்னால லாஸ் வேகஸ் பட்டணத்துல பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்கிறது, சுத்தி பார்க்குற இடம்லாம் இருக்குதுல்ல. வரக்கூடிய ஜனங்கள் மகிழும்படி உள்ள அழகழகால அங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்களும் பார்க்கும்படி அங்க நின்று நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றான்னு பாக்குறீங்களா? யோவான் 16:22 நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் சந்தோஷத்தை ஒருவன் உங்களை விட்டு எடுத்து போட மாட்டான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்ப துக்கமா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்து இருக்கிறாரு, மனதுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு வேதனை. ஆண்டவர் சொல்ற நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் மகனே, என் மகளே, இப்ப நீ துக்கத்துல இருக்கல, இல்ல நீ சந்தோஷப்படுவ. இன்றைக்கு நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நம்மை சந்தோஷப்படுத்ததான் இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில உபத்திரப்பட்டார், நெருக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், துக்கத்தை சுமந்தார். உனக்காக மகளே, உனக்காக மகனே, உங்களுக்காக தான் தன்னையே நொறுக்க ஒப்பு கொடுத்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. யாரோ உங்களை உள்ள சந்தோஷத்தை பாதிக்கிற மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவும் உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்க முடியாது. இயேசு கொடுக்கிற சந்தோஷம் நிலையானது. என்ன நடந்தாலும் இந்த சந்தோஷம் உள்ளத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தோஷம் தான் இயேசு தருகிற சந்தோஷம். அதுக்குதான் சிலுவையில ரத்தம் சிந்தினார். அந்த இயேசு உள்ளத்துல வந்துட்டா அந்த மெய்யான சந்தோஷம் வந்துரும் பாருங்க. அதை யாரும் எடுக்க முடியாது, அசைக்க முடியாது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறா? இல்லாட்டா இன்னைக்கு இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, நிலையான சந்தோஷத்தை எனக்கு தாங்க, என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நான் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்றையில இருந்து ஒரு மாற்றத்தை காண்பீங்க. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் நிலையானது. மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த சந்தோஷத்திற்காய் ஸ்தோத்திரம். அது நிலையானது. ஒருவனும் அதை விட்டு எடுத்து போட முடியாது. இயேசுவே, என் உள்ளத்துல வந்து எனக்கு இந்த சந்தோஷத்தை தாங்கன்னு யார் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய உள்ளத்துக்குள்ள இந்த மெய்யான சந்தோஷம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.